பராசர ஜோதிட மணிமன்றத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அட்மின் சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும், அட்மின் திண்டுக்கல் திரு ஹரிஹர சர்மா சுவாமி அவர்களுக்கும், மற்றும் குழுவில் உள்ள அனைத்து ஜோதிட குருமார்கள் சகோதரிகள் அனைவருக்கும் கரூரிலிருந்து சந்திரா வரதராஜ் அடியனது அன்பான பணிவான இனிய மாலை வணக்கங்கள் அனைவருக்கும். இன்று புதனின் நன்னாளில் ஒரு அற்புதமான ஜோதிட கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கம் ஜோதிடம் சொல்வதனால் வளர்கிறதா அல்லது பேசுவதால் வளர்கிறதா என்ற ஒரு அருமையான தலைப்பு. நடுவர் அவர்கள் தெய்வ வாக்கு ஜோதிடர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. ஜோதிடம் சொல்வதில் வளர்கிறது அல்லது பேசுவதில் வளர்கிறது என்ற இரு அணியைச் சேர்ந்த குருமார்கள் அனைவருக்கும் அடியனது இனிய வாழ்த்துக்கள். நான் ஜோதிடம் சொல்வதால் வளர்கிறது என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன். பிரபஞ்சத்தின் அருளால் அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ குருவே சரணம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கருத்தரங்கத்தில் பங்கு கொள்ளும் நடுவர் அவர்களுக்கும், இந்த அருமையான கருத்தரங்கத்தில் பேசவிருக்கும் பெருமைமிகு குருமார்களுக்கும் அடியனது இனிய மாலை வணக்கங்கள். நமது முன்னோர்கள் ஞானிகள் மற்றும் யோகிகளால் அவரவர் வாழ்ந்த காலங்களில் பாடங்களை தொகுத்து அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தி சென்று வந்துள்ளார்கள். அவர்கள் உருவாக்கிய ஞானத்தையே நாம் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதன்படி பிரபஞ்ச பேராற்றலும் இறைப்பரம்பொருளின் அனுகிரகத்தினாலும் உண்டாக்கப்பட்டது இந்த ஆயக்கலைகள் 64 என்பதாகும். எத்தனையோ கோடி மக்கள் வாழும் இந்த புண்ணிய பூமியில் ஜோதிடம் என்ற உயரிய சாஸ்திரத்தை அறிந்து கொள்ள மிக விசேஷமான பிரார்த்தனை பெற்றிருக்க வேண்டும். பெற்றோர்களின் நல்லாசியும் திருவருளும் குருவருளும் நிரம்ப பெற்று இருந்தால் மட்டுமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்து கொள்ள முடியும். அதாவது கணித முறைகள் மட்டுமில்லாது நிமித்தங்களும் முக்கியத்துவம் பெற்று பார்க்கின்ற பிரசன்னாரூட முறைகளும் மூலம் பலனை காண்பதில் நிச்சயமாக தெய்வத்தின் அனுகிரகம் பூரணமாக இருக்க வேண்டும். நடுவர் அவர்களே, வானியல் சாஸ்திரப்படியும் ஜோதிட இயல் முறைப்படியும் ஜோதிட சாஸ்திரத்தை ஒரு உண்மையான கலையாக கருதலாம். மேலும் மக்கள் அனைவரும் அறவழியில் வாழ வேண்டும். பாவங்களும் குற்றங்களையும் பல சிக்கல்கள் ஏற்பட்டு வாழ்வில் துன்பப்பட நேரிடும் என்பதை உணர்ந்து நல்ல முறையில் தங்களின் வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சிறந்த ஜோதிடத்தை சான்றோர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஒரு தனி மனிதன் தன் எதிர்காலத்தை பற்றி அறிந்து அதன்படி நடக்க, எதிர்ப்புகள் போன்றவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள சிறந்த ஒன்றை இலக்காக கொண்டு தனது வாழ்க்கையை நடத்த ஜோதிடமானது தக்க வழிகாட்டியாகவும் நண்பன் போன்றும் செயல்படுவதால் இந்த சாஸ்திரம் அனைவருக்கும் தேவையான ஒன்று. மனித வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் மற்றும் அறம் என்பது மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாவதையும், ஜோதிடக்கலை விளங்குவதுடன் மனித வாழ்வு செம்மையாகவும் தவறுகள் செய்பவர்கள் அதற்கான தண்டனையை காரணத்தையும் அறிந்து திரிந்து வாழவும் ஜோதிட சாஸ்திரம் மறைமுகமாக எச்சரிக்கிறது. ஆக நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் ஜோதிட சாஸ்திரம் ஒருவருக்கு நல்ல வழிகாட்டியாக உள்ளது என்பதே உண்மையாகும். இப்படி ஒருவர் நிலைப்பாட்டை பூரணமாக உணர்த்துவதற்கு உதவக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த ஜோதிடர்கள் தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கு ஜோதிடம் சொல்வதில் தான் நடுவர் அவர்களே ஜோதிடம் வளர்கிறது. பராசுர மணிமன்றத்தின் அட்மின் கலைஞானி சந்திரன் ஐயா அவர்கள் கூறுவது போல, ஜோதிடம் சொல்வதில் வளர்கிறது, ஜோதிடம் பேசுவதாலும் வளர்கிறது. இரண்டும் இரண்டு கண்கள். ஜோதிடத்தில் நிதர்சனமான உண்மை. ஆனால் கருத்தரங்கம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தலைப்பை மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும் அல்லவா?
காலச்சக்கரத்தின் பிடியில் வாழ்க்கையில் சுற்றி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் தான் அனுபவிக்கவிருக்கும் பலன்களை மீறி சில திட்டமிடுதல் செய்து அவற்றை அடைய முயற்சிக்கும் பொழுது சில தோல்விகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. இதை சரி செய்து கொள்ள ஜோதிடரிடம் சென்று ஜாதக ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஜோதிடர் சொல்லும் பரிகாரங்கள் பூஜைகள் மிக சரியாக சொல்லும் பொழுது அந்த ஜாதகரின் வாழ்வு செம்மைப்படுவதுடன் இங்கே ஜோதிடம் சொல்வதால் ஜோதிடம் வளர்கிறது ஐயா. ஜோதிஷம் என்பது கூரான ஒரு கத்தி போன்றது. பலர் தங்களது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஜோதிடரின் உதவியை நாடி வருகிறார்கள். ஜோதிடர் பொறுப்பு மிக மிக முக்கியமானது. பொதுவாக கிரக நிலைகளை கொண்டு ஒரு பெண்ணின் அல்லது ஆணின் ஒழுக்கத்தை பிறப்பு ரகசியத்தை எடை போடுவது அடியோடு தவறாகும். லக்கணம், குடும்பம், பூர்வ புண்ணியம், பத்திரம், ஜயனம், 4ஆம் இடம், சந்திரன் நிலை, செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகியவற்றை பார்த்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும். பெண்களுக்கு பிறப்பு ருது என 2 வகையான ஜாதக பலன்கள் உண்டு. சூரியன் சனி சம்பந்தப்பட்டால் ஆண்கள் ஜாதகத்தில் தந்தை மகன் உறவை பாதிக்கிறது என்றும், பெண்கள் ஜாதகத்தில் சூரியன் சனி சம்பந்தம் தந்தை மகள் நட்புறவை பலப்படுத்துகிறது. ஆனால் தந்தை மகன் நட்புறவை பலப்படுத்துகிறது. ஆனால் ஆண்கள் ஜாதகம் போல் இன்றி பெண்களின் ஜாதகத்தில் பலன்கள் மாறுபட்டு உள்ளன. அரசியலில் எப்படி நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்பது போல அவரவர் ஜாதகப்படி சுபர் அசுபர் மாறி மாறி வரும். கோச்சாரப்படியும் தசைப்படியும் மாறி மாறி வரும். நடுவர் அவர்களே, நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல தாங்கள் அமரும் நிலைக்கு தக்கபடி ஒவ்வொரு கிரகமும் சில விஷயங்களில் நன்மையை செய்வதும் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதும் தீமை செய்வதும் உணர வேண்டிய கருத்து ஆகும். உத்தம ஜோதிடர் லட்சுமி கடாட்சத்துடன் வாழ்வார். இலவசமாக பலன் சொல்லும் ஜோதிடர் பலர் உண்டு. செலவின்றி எந்த ஒரு அதாவது செலவின்றி ஜோதிடம் பார்க்க வரும் கஞ்ச மகா பிரபுகளும் உண்டு. பலன் கேட்பவர் ஜோதிடம் ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கேட்டால், நான் என்ன தொழில் செய்யும் ஜோதிடனா, ஏதோ எனக்கு தெரிந்து சொன்னேன், உங்க தலைவிதி அப்படி என்பார். ஆனால் தொழில்காரர் தவறினும் தன்னைத்தான் சீர்திருத்தி கொள்ள முடியும். பிறகு பலரை காப்பாற்ற முடியும் என்று மற்றவர்கள் மத்தியில் நடிப்பவர்களால், மனிதர்களால் விதியின் விளையாட்டை உணராதவர்களால் அந்த வினையை உணர்த்த அரைகுறை கல்வி மூலம் பணம் வாங்காமல் பிறருக்கு துன்பத்தை விளைவிப்பதை விட ஒரு ஜோதிடம் சொல்வதை விட பணம் வாங்கி ரட்சிப்பவன் மேலானவர்களே. விஷயம் தெரிந்து தொழில் செய்து ஜீவிக்க வேண்டியவர்களுக்கு பணம் பெற அருகதை உண்டு. பணம் வாங்காத தகுதி உள்ள இறையருளும் குருவருளும் பெற்றவர்களும் அவர்களுக்கு பணம் தருவது புண்ணியமாகும். பணம் பெறாமல் இலவசமாக சேவை செய்து புண்ணியம் தேடும் ஜோதிட ஞானிகளும் உண்டு. நிறைகுடமாக இருக்கும் இடம் தெரியாமல் ஜோதிட பெரியோர்கள் பலருக்கு புண்ணியம் செய்யும் ஜோதிட ஆன்றோர்களும் உண்டு. விளம்பரத்தாலே உயர்ந்த வாழ்க்கை நிரந்தரம் ஆகாது நடுவர் அவர்களே என்று தத்துவம் அறிந்து செயல்படும் ஜோதிடரும் உண்டு. ஜோதிடர்கள் பலனை சொல்லும் பொழுது, இது என் ஆணை அல்லது சபதம் அல்லது சத்தியம்
இது போன்ற வாயில் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது நீதிபதியான இறைவன் ஜாதகருக்கு இம்மாதிரி தீர்ப்பு பலன் வழங்குவார் என அனுமானமாக யூகம் செய்ய முடியுமே தவிர, வக்கீலைப் போல இதுதான் என்று அடித்து பேசும் கர்வம் ஜோதிடருக்கு கூடாது. இறைவன் தந்த வேதம் 6 விதமான அங்கங்களை கொண்டது. 1 கல்பம், வைதீக முறைப்படி உயர்வுகளை செய்யும் இடம். 2வதாக சித்தை, வேதம், சாஸ்திரம், விஞ்ஞானம் போன்ற படிப்பு. 3வதாக நிருத்தகம், வாக்கியங்கள் மற்றும் சாஸ்திரம், இவற்றின் விளக்கங்கள், வாக்கியங்கள் மற்றும் சாஸ்திரம் இவற்றை சொல்லுவது. 4வதாக சந்தஸ், வெண்பாக்கள் மற்றும் செய்யுள்களின் இலக்கணம். 5வதாக வியாக்கரணம் என்பது இலக்கணம், பாஷை இயல்பு போன்றது. 6வதாக ஜோதிடம், சூரியன் சந்திரன்களின் பிரகாசங்களில் அடிப்படையில் இயற்றப்பட்ட நூல் ஜோதிடம் என்பது. காலபுருஷனின் கண்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் விவாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் உரியவை. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் பிரத்யட்சமானது, அதாவது கண்ணெதிரே நிற்கும் உண்மையானது. இதற்கு சாட்சியாக சூரியனும் சந்திரனும் தான். ஏனென்றால் பஞ்சாங்கக்காரன் எனப்படும் ஜோதிடன் குறிப்பிட்ட வருடம் துவங்குவதற்கு முன்பே சூரியன் உதயம் அஸ்தமனம் நடைபெறுகிறது. குறிப்பிட்ட நேரத்தில் சூரியன் உதயமும் அஸ்தமனம் நடைபெறுகிறது. கிரகணம் ஏற்படுகிறது. மேலும் மழை பொழிகிறது, சுபிட்சம் உண்டாகிறது. 30 வருடங்களுக்கு ஒரு முறை ரோகிணி நட்சத்திரத்தினை சனீஸ்வரர் தீண்டும் பொழுது பூமியிலே பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. எனவே ஜோதிடம் அற்புதமான, மிக அவசியமான விஞ்ஞானமும் தத்துவமும் ஆகும். மனிதனின் அகக்கண் பார்வையாக இருக்கும் ஜோதிடத்திற்கு அடிப்படையானது பஞ்சாங்கம். ஆக வாரம், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் என்ற 5 அங்கங்களை கொண்டதே பஞ்சாங்கம் எனப்படும். அவரவர் பிறவியின் விதிப்பயனை உணர உதவும் வழிகாட்டியே ஜோதிடமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திரா வரதராஜ். மந்திர எந்திர சாஸ்திர உதவிகளை பெற்று நடப்பவர்கள் நன்கு வாழ்பவர்கள் ஆகிறார்கள். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எனப்படும் காலத்தையும் தெள்ளத் தெளிவாக விளக்கிடும் மிகச்சிறந்த சாஸ்திரம் ஜோதிடம் மட்டுமே. வானவியல் உடல் எனில் ஜோதிடம் உயிராகும். ஒருவருக்கு வைத்தியமும் இறை வழிபாடும் சுய புத்தியும் பயனளிக்காத பொழுது ஜோதிடரை அணுகுகிறார். ஜோதிடர் தன்னை காண வந்தவரிடம் அவருடைய எண்ணம், வந்த காரணம், குறிப்பிட்ட விஷயம், துவங்கிய காலம், விலகும் காலம், பரிகாரமாகிவிட்டது அதை விளக்குவதுடன், சுருக்கமாக சொல்லப்போனால் உலகில் வேறு எங்கும் கிடைக்காத நிவாரணம் ஜோதிடத்தால் ஜோதிடருக்கு கிடைக்கிறது. அவருக்கு ஜோதிடத்திற்கு அடிப்படை 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் ஆகும். இவற்றை பல கோணங்களில் இருந்து கணித்து சொல்பவர் மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஜோதிடர் பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள்: சிறந்த கல்வி, நிதான புத்தி, விசாலமான மனது, உலக அனுபவம், பொது அறிவு, கணித ஞானம், நாள், வேத ஞானம், பணிவான நடவடிக்கை, தெய்வ நம்பிக்கை, ஆச்சாரம், சுகாதாரம், மன நிறைவு, குடும்ப பாங்கான விருப்பு வெறுப்பு இன்றி உண்மை பேசுதல், கலைத்துறையில் ஈடுபாடு ஆகியவை ஆகும். பொதுவாக குரு இல்லாத வித்தை பாழ், நெய்யில்லாத உணவு பாழ் என்றார் அவ்வை பிராட்டி. முறைப்படி குருவின் மூலம் ஜோதிடம் அறிந்து குரு பக்தியுடன் ஜோதிடம் சொல்வதே மிக சிறந்த வழிகாட்டியாகும். எனவே நடுவர் அவர்களே, ஜோதிடம் சொல்வதாலே வளர்கிறது என்பது
மிகச் சிறந்த ஒரு ஆணித்தரமான கருத்து. பராசர மணிமன்றத்தின் அட்மின் ஜோதிட கலைஞானி சந்திரன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் அடியேனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கங்கள். நடுவர் அவர்களின் சிறப்பான தீர்ப்பை ஜோதிடம் சொல்வதாலே வளர்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டு தீர்ப்பளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வாழ்க ஜோதிடம், வளர்க மென்மேலும். ஜெய் ஸ்ரீராம்.